விடிவு காலம் வந்துவிட்டது. உன் நீண்ட கால ஏக்கத்தையும் ஆசையும் நிறைவேற்றுவதற்கு இந்த வாராகி நான் உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன். உன் கண்ணீருக்கு பதில் சொல்லும் காலம் வந்துவிட்டது. எத்தனையோ விஷயத்தை நினைத்து கொண்டு அப்படி நடக்குமா இப்படி நடக்குமா, அதற்கு யார் துணை வருவாள் என்று எண்ணிக்கொண்டு இருந்த வேளையிலே உன் கனவிலும் நினைத்து பார்த்திடாத ஒரு பெண்ணானவளின் மூலம் உன் வெற்றியை தீர்மானிக்க நான் வந்திருக்கின்றேன். அதிரடி திருப்பத்தை தருவதற்காக இந்த ஆடி கிருத்தியை தேர்ந்தெடுத்து உனக்கான பாதையை தெளிவு பெறச் செய்வதற்காக வந்திருக்கின்றேன். யாருமே இல்லை என்று தானே தன்னந்தனிமையில் என் பிள்ளைகள் மற்றவர்கள் செய்த ஏமாற்றத்தையும் அவமானத்தையும் நினைத்து கொண்டு கூனி குறுகி நின்று கொண்டு இருந்தார்கள். இனி அத்தனைக்கும் பதில் சொல்லும் விதமாக உன் கண்ணீரை துயர் துடைக்க நான் வந்து இருக்கும் போது நீ எதற்காக மனமருந்தி கொண்டு இருக்கின்றாய்? உன் மனதில் என்ன விஷயத்தை வைத்து கொண்டு இருக்கின்றாயோ அதை என்னிடத்தில் ஒப்படைத்து விடு. நீ எடுத்துக்கொள்கின்ற காரியத்தில் உனக்கு வெற்றியை தருவதற்குத்தானே இந்த வாராகி நான் வந்து இருக்கின்றேன். என் பிள்ளையே, எதை நினைத்து நீ என்னிடம் வேண்டினாயோ அதையே முழுமையாக தருவதற்கு இந்த தாய் நான் வந்து இருக்கும்போது உன் விடியல் நல்லதொரு நாளாகத்தான் அமையப் போகிறது. உன் நிலைமை இன்னும் சிறப்பாகத்தான் மாறப்போகிறது. அதற்கான அதிசயத்தையும் அற்புதத்தையும் நடத்தி தருவதற்குத்தான் இந்த வாராகி ஒருவரை அனுப்பி வைத்திருக்கின்றேன். அவள்தான் உன் கனவிலும் நினைத்து பார்த்திடாத அந்த பெண்ணின் மூலம் உன் வாழ்க்கையை மாற்றப்போகும் அதிரடி திருப்பத்தை தர இருக்கும்போது நீ மனமுருகி கேட்கும் ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் நான் செவி கொடுத்து உன் வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நீ மனதார கேட்கும்போது நிச்சயம் உன் கேள்விகளுக்கு பதில் கொடுக்கத்தான் போகிறேன். ஆணவத்தில் ஆடுவோரெல்லாம் அங்கு ஆடிக்கொண்டு இருக்கின்றார்களே, எனக்கு மட்டும் ஒரு நல்லது கூட நடந்த பாடு இல்லையே என்று நீ எண்ணிக்கொண்டு இருக்காதே. யார் சொன்னது? இந்த தாய் உன்னருகில் இருக்கும்போது நன்மையான காரியத்திற்கு மட்டும்தானே துணை போவேன். நீ ஜெயிக்கத்தான் போகிறாய். நீ என்னை தேடி வந்திருக்கும் போது உன்னை அப்படியே விட்டு விடுவேனோ என்று மட்டும் எண்ணி விடாதே. என்ன செய்வதென்று அறியாது கேட்ட விஷயத்திற்கு உனக்கு நான் நேரடியாகவே களத்தில் இறங்கி பதில் கொடுக்க வந்திருக்கின்றேன். இந்த வாராகி உன்னுள்ளே இருந்து உனக்கான பிரச்சனையை தீர்ப்பதற்காக இயக்கி கொண்டு இருக்கும்போது நீ வெற்றி என்னும் அருள் செல்வத்தை பெறத்தான் போகிறாய். உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள், அதை தருவதற்குத்தானே அந்த பெண்ணை நான் அனுப்பி வைத்திருக்கின்றேன். என் தங்கமே, கலங்கிக் கொண்டு இருக்கின்றாய். சற்று பொறுமையாக இரு. சிறிது தாமதமாகி கொண்டு இருக்கின்றதோ என்று உன் மனம் வருந்தி கொண்டு இருக்காது. யாராலும் தடுக்க முடியாத ஒரு விஷயத்தை உனக்கு தருவதற்காகத்தான் இப்பொழுது இந்த வாராகி வந்திருக்கின்றேன். எல்லாவற்றையும் கடந்து தானே ஆக வேண்டும் என்று நீ நினைத்து விட்டாய். இனி அந்த கரடு முரடான பாதையெல்லாம் கடந்து வந்து விடுவாய். இனி நீ கடக்க வேண்டியது வெட்ட வெளியான உனக்கு பூக்கள் வரவேற்க தயாராக இருக்கும் அந்த பாதையைத்தான். அதில் பயணம் செய்ய மட்டும் ஏன் இவ்வளவு தயக்கம் கொள்கிறாய்? சோதனைகளில் கடந்து வந்த பிறகும் இந்த தாயின் அருள் இருந்த பிறகும் நீ மற்றதை ஏற்றுக்கொள்வதற்கும் துணிச்சலை வளர்த்துக்கொள். என் பிள்ளையே, நீ பயணம் செய்யும் அந்த பாதையில் உனக்கு நல்லதை மட்டுமே நான் விதைத்து கொண்டு இருப்பேன். அதில் முழுமையாக நம்பு. உன் மனம் கலங்கி வழி தாங்க முடியாத நிலை ஏற்படும் போது எனக்கு முன்னால் அமர்ந்து நீ என்னை வழிபட்டு கொண்டே இரு. எனக்காக ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றிக்கொள். அந்த அகல் தீபத்திலே உனக்கு நான் காட்சி கொடுப்பேன். யாரும் இல்லை என்று சொல்கின்ற சொல்லுக்கு நான் ஒரு பெண்ணை அனுப்பி வைத்து உனக்கான வெற்றியை தருவதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். நான் உனக்கு எல்லா நேரத்திலும் சர்வமாக இருந்து சகலத்தையும் பெறக்கூடிய சத்தியத்தின் உண்மையை உன் கையில் ஒப்படைப்பதற்காக வந்திருக்கும் போது உன் மனதில் நினைத்த விஷயத்தை பற்றி நீ யாரிடம் புலம்பியும் தவிக்காதே. என்னிடம் மட்டுமே புலம்பிக் கொண்டு இரு. உன் விஷயத்தை வெற்றி பெறும் தருவாயில்தான் நான் உனக்காக வைத்திருக்கின்றேன். நீ ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து செய்து இது என்ன நடக்குமோ அது என்ன நடக்குமோ என்று யோசிக்காதே. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் உனக்கான விஷயத்தில் இந்த தாய் உன் கூடத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றாள் என்பதில் தெளிவாக இரு. நான் உனக்கு நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா என்ற சத்தியத்தினை அளிக்கத்தான் வந்திருக்கின்றேன். நீ மனதில் நினைத்து கொண்டு இருக்கும் ஆசையை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு
விட்டாய் அல்லவாம். அப்படி இருக்கும்போது அது உனக்கு எவ்வளவு முக்கியம் என்று எனக்கு தெரியாதா? உன் மனதில் இருக்கின்ற வழியை புரிந்து கொண்டு அது உனக்கு எவ்வளவு தேவை என்பதும் அறிந்து கொண்டு அதை தருவதற்கு இந்த வாராகியை வந்திருக்கும் போது நீ ஏன் தங்கமே மனம் கலங்கிக் கொண்டு இருக்கின்றாய்? என் கண்ணின் மணியே, என்னை முழுமையாக நம்ப தொடங்கி இருக்கின்றாய். அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே, உன் நம்பிக்கையை இழக்காதே. உனக்கு நடக்கும் அனைத்து விஷயத்திற்கும் நான் ஒரு காரணத்தை வைத்து கொண்டுதான் அதிலிருந்து உனக்கு நல்ல மாற்றத்தை தருவதற்குத்தான் அந்த பெண்ணை அனுப்பி வைத்திருக்கின்றேன். மனம் தளராமல் என்மேல் நம்பிக்கை வைத்து உன் கடமைகளை செய்து கொண்டு இரு. உனக்கு துணையாக நான் இருப்பேன். நீ என்னிடம் கேட்கும் எல்லா கேள்விகளுக்கும் ஏதோ ஒரு ரூபத்தில் விடையளித்து கொண்டேதான் இருப்பேன். உன் வாழ்க்கை முடிந்துவிட்டது அவ்வளவுதான் என்று யார் சொன்னாலும் சரி, இனிதான் என் தாய் எனக்கான ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைக்கப் போகிறாள். அவள் என்னை பிடித்திருக்கும் போது நான் இதற்காக பயப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இரு. என் தங்கமே, கொடி கட்டி பறக்கப் போகும் தருணத்தை உன் தாய் உனக்காக நான் இப்பொழுது கொண்டு வந்து இருக்கும்போது இழந்துவிட்டேன் என்றும் இழந்து விட்டதை நினைத்தும் மட்டுமே நீ வருத்தப்பட்டு கொண்டு இருக்காதே. இழந்ததையும் தாண்டி உனக்கான விஷயத்தை மீட்டு நிரந்தரமாக்க வந்திருக்கும் போது இப்பொழுது நடக்கின்ற விஷயத்தை எல்லாம் நினைத்து நீ கருத்தில் கொள்ளாமல், வேறு சிந்தனையை தேடி நீ கருத்தில் கொள்ளாமல் உனக்கான பாதையை தெளிவுபடுத்திக் கொள். என் தங்கமே, நீ மிக பெரும் அதிர்ஷ்டசாலியாக இருக்க போகும்போது நீ தொட்டதெல்லாம் துலங்கப் போகும் நாள் வந்து விட்டது. இன்று நீ அதில் கேட்ட மாற்றத்தை தந்து உனக்கான வரத்தை தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன். உனக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியும் தேடித்தானே என்னிடம் வந்திருக்கின்றாய். அப்படி இருக்கும் என் பிள்ளையே, உன் மனதில் எந்த விஷயத்தை நினைத்து என்னிடம் கையேந்தினாயோ அதில் வெற்றி செய்தித்தான் உன்னை தேடி வரப்போகிறது. கேட்டதே கேட்டவுடனே கிடைத்து விடுகின்ற விஷயத்தை நீ என்னிடம் கேட்கவில்லைதான். ஆனால் உன் உள்ளத்தின் உணர்வுகளை புரிந்து கொண்டு இனியும் உன்னை அதில் காக்க வைக்க கூடாது என்பதை அறிந்து கொண்டு என் பிள்ளைக்கு தேவையானதை நான் கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன். உன்னால் முடியும் என்ற நம்பிக்கையில்தான் நான் உனக்கான பொறுப்பை அதில் கொடுத்திருக்கின்றேன் என் கண்ணின் மணியே. அதனால் நான் சொல்வதை கேள். எது நடக்க வேண்டும் என்று என்னிடம் நினைத்தாயோ அது நடப்பதற்கான நேரத்தையும் காலத்தையும் நெருங்கிவிட்ட பிறகு ஒன்றுமே நடக்கவில்லையோ என்று நீ மனம் கண் கலங்கி கொண்டு இருக்காதே. நிச்சயமாக உன் வெற்றி என்னும் ஒன்றில் நீ வெற்றி வாகி சூடத்தான் போகிறாய். எந்த ஒன்றை பெற வேண்டும் என்று என் பிள்ளைகள் நினைத்து கொண்டிருந்தார்களோ அந்த ஒன்றை பெறுவதற்கான நேரத்தையும் காலத்தையும் இப்பொழுது நெருங்கிவிட்டார்கள். உன் ஆசையை அறிந்து கொண்டு தான் இருக்கின்றேன். அதற்கான முழு மனதோடு நான் செயல்பட்டு கொண்டு இருக்கும்போது, இறுதி கட்டத்தை நீ எட்டி கொண்டு இருக்கும்போது உன் வேண்டுதலும் உன் ஆசையும் பலிக்கச் செய்ய வந்துவிட்டேன் இந்த வாராகி. உன் விருப்பப்படித்தானே செய்து தாய் என்று இந்த தாயை பற்றி கொண்டு நீ கேட்டுக்கொண்டு இருந்தாய். இதோ உன் வாழ்க்கைக்கு எது நல்லதோ அதை தருவதற்காகத்தான் இந்த தாயானவள் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, எப்பொழுதும் என் பிள்ளைகள் வேண்டுவதை கொடுப்பதை தவிர எனக்கு இங்கு வேறு என்ன வேலை இருக்கப் போகிறது? உனக்காகவே நான் உருவெடுத்து வந்திருக்கின்றேன். இவள் வெறும் சொரூபமாகத்தானே இருந்து கொண்டு இருக்கின்றாள் என்று உன் துரோகிகள் நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள். உன்னை அவமானப்படுத்தியவர்கள் நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள். அத்தனை பேரின் மத்தியில் உன் வளர்ச்சியை பலரும் பார்த்து வியக்கும் வண்ணத்தில்தான் நான் உன்னை தெளிவுபடுத்த வந்து இருக்கின்றேன். என் தங்கமே, உனக்கான ஒன்று உனக்கென்று நிரந்தரமாக்க இருக்க போகும்போது நீ எது நினைத்தும் வருத்தப்பட்டு கொண்டு இருக்காதே. நடப்பது எதுவாயினும் பரவாயில்லை. உனக்கான வெற்றியை தருவது இந்த தாய் இருக்கும்போது நீ எதை நினைத்தும் கலங்காதே. உன் கனவிலும் நினைத்து பார்த்திடாத அந்த பெண் உனக்காக உன்னை தேடி வந்து உன் வெற்றியை தருவதற்காகத்தான் வந்து கொண்டு இருக்கின்றாள். யாரும் இல்லை என்பதை தாண்டி எனக்காக என் தாய் அவளை அனுப்பி வைத்திருக்கின்றாள் என்ற உண்மையை உணர்த்தப் போகின்ற காலத்தை நெருங்கிவிட்டாய். இனி நடப்பதை பொறுத்திருந்து பார். நீ நினைத்து பார்க்கின்ற இந்த விஷயத்தை உன் நிலைமையை மாற்றியமைத்து உனக்கான வெற்றி வாகி சூடும் தருணத்தோடு தான் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றாள். எதை உனக்காக நான் தர வந்திருக்கின்றேன் என்று நீ பார்த்துவிட்டால் உன் மனம் வியப்படையத்தான் போகிறது.
என் பிள்ளையே, எப்பொழுதுமே நான் உன் வேண்டுதலையும் உன் பிரார்த்தனைகளை பற்றி மட்டும்தான் யோசித்து கொண்டிருப்பேன். நடப்பதை பொறுத்திருந்து பார். இனி உனக்கு எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும். நம்பிக்கையோடு இரு. ஓம் வராகி தாயே போற்றி.